இந்த மாடு தொலைஞ்சு 10 நாளைக்கு மேலே ஆகுது. இன்ன வரைக்கும் எங்கே இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடைக்காம மாட்டின் உரிமையாளர்கள் ரொம்ப வேதனையோட இரவும் பகலும் பாராமல் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. நாமெல்லாம் கொஞ்சம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த பயலை பற்றி தகவல் கொடுத்து மாட்டுக்காரங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனலை தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். இந்த மாடு புதுக்கோட்டை மாவட்டம் டவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய மச்சுவாடி இங்கே தான் மேய்ச்சலுக்காக காலையை வந்து விட்டுருக்காங்க. எப்போவுமே மேய்ச்சல் முடிஞ்சோடனே நேராக வீட்டுக்கு வந்துடும். ஆனால் 10 நாளைக்கு முன்னாடி மேய்ச்சலுக்கு விட்டதுக்கப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வரல. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் அந்த ஏரியா சுற்றி தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க கண்ணிலேயே தட்டுப்படல. விசாரித்த மட்டும் யாரோ கயிறு போட்டு மாட்டை பிடிச்சாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் யார் பிடிச்சா, என்ன ஆச்சு, ஏதாச்சு அப்படிங்கிற தகவல், முழுமையான தகவல் அவருக்கு கிடைக்கல. ஒருவேளை மாடு இன்னும் கயிறு போட்டு பிடிக்காம இன்னும் வேற எங்கும் சுற்றிட்டு இருக்குதா என்னங்கிறதே தெரியாம மாட்டின் உரிமையாளர்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றி அந்த டவுன் பகுதியில் சுற்றி வேற எங்கேயாவது நம்ம ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் இந்த பையில பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் தெரிகிற இந்த நம்பருக்கு கொஞ்சம் தகவல் கொடுங்க. இல்லை நம்ம தமிழ் யூடியூப் சேனலுக்கு தகவல் கொடுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். வீட்டில் வளர்த்த ஒரு பையில தொலைச்சிட்டு மறுபடியும் கிடைப்பானா கிடைக்க மாட்டானா, இருக்கானா இல்லையா அப்படிங்கிற வேதனையோட ஒவ்வொரு நாளும் தூங்குறது ரொம்ப கஷ்டம். அந்த வேதனையை இந்த உரிமையாளர்கள், மாட்டின் உரிமையாளர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்சது இந்த பையன் எங்கே இருக்கான் என்னங்கிற தகவலை நமக்கு தெரியும் பட்சத்தில் சொன்னோம் அப்படின்னோம்னா அவங்க நிம்மதியாக தூங்குவாங்கல்ல. உதவி செய்வோம் நண்பர்களே.